ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ப்ரோ ட்ரெண்ட், பீரிஷ் ப்ரோ ட்ரெண்ட். ஓகேங்களா? அதாவது 4 ஹவர்ன்றது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டை தான் வந்து ப்ரோ ட்ரெண்டுன்னு அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த லோவில் இருந்து இந்த ஹை போயிருக்கு இல்லையா, இதை வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஹையிலேருந்து வந்திருக்கக்கூடிய டவுன் பொசிஷனை நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு இம்பல்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு கரெக்ஷனும் நடக்கும். அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் நடக்கும், அகெயின் வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு இம்பல்ஸ் ஒரு கரெக்ஷன், ஒரு இம்பல்ஸ் ஒரு கரெக்ஷன். ஓகேங்களா? இது ஏன் புல்லிஷ் ப்ரோ ட்ரெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை புல்லிஷ் ப்ரோ ட்ரெண்ட்னு சொல்கிறோம். அதே போல் பீரிஷ் கவுண்டர் ட்ரெண்ட், புல்லிஷ் கவுண்டர் ட்ரெண்ட்னு ஒன்று விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவருக்குள்ளே நடக்கக்கூடிய 15 மினிட்ஸ், அதாவது எஸ்எம்சிக்கு எப்பயுமே 4 ஹவருக்கு 15 மினிட்ஸில் தான் நம்ம போய் என்ட்ரி எடுக்கணும், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஓகேங்களா? இல்லைன்னா அந்த என்ட்ரியை வந்து ஃபில்டர் பண்ணுறோன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா புல்லிஷ்க்கு அப்புறமா புல்லிஷ் கவுண்டர் ட்ரெண்ட் அண்டு பீரிஷ் கவுண்டர் ட்ரெண்ட். 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து அந்த க்ரீன் லைனுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். க்ரீன் லைன் மறைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் லைனுக்குள்ளே மார்க்கெட் 15 மினிட்ஸில் இப்படி தான் இருக்கும். இப்போது மார்க்கெட் லோ வந்திருக்காங்க, அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகெயின் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணுற இடத்து தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அது என்னன்றது நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, திரும்ப ஒரு ஹையில் வந்துட்டு திரும்ப ஹையரை வச்சு திரும்ப ஹையில் வச்சுருக்கு, திரும்ப ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா, இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற இடம் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பீரிஷ் கவுண்டர் ட்ரெண்டில் வரும். அதாவது ப்ரோ ட்ரெண்ட்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நடக்கக்கூடிய அனலைசிஸை டைரெக்டாக அப்ளை பண்ணுறது வந்து ப்ரோ ட்ரெண்ட். இப்போது 4 ஹவருக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் ப்ரோ ட்ரெண்டுக்கும் கவுண்டர் ட்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, தேங்க்யூ.